முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் அவர்களே, நீங்கள் அன்றைக்கு பதவியேற்ற அன்றைக்கு சொன்னது உங்களுடைய ஆட்சி வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதுபோல அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் என்பதை முதலமைச்சராக நீங்க பதவியேற்றதை அனைவருமே வரவேற்றோம், மக்களும் வரவேற்றனர். நாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.